அனைவருக்கும் வணக்கம். மிதுன ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியான புதனுக்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரன் மிக வலுவாக அஷ்டமத்தில் நுழைய போகிறாருங்க. ராசியின் அதிபதி அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய வேளையில் அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரனும் அஷ்டமத்திற்குள் வருவது நிச்சயம் சற்று சாதகமற்ற அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஆனால் அதே வேளையில் அஷ்டமத்தில் 5 கிரகநிலைகள் ஒன்றாக இணைந்து வலம் பெற போகின்றன. அது மட்டுமல்லாது 6 மற்றும் 11ஆம் இடத்தின் அதிபதியாகவும் ராசிக்கு நட்பு கிரகமாகவும் இருக்கக்கூடிய சுக்கிரன் களத்தில் இறங்கிவிட்டான். இனி நீண்ட நாள் எதிர்பார்த்த நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். தொட்டகாரியம் அனைத்திலும் உறுதியாகவே வெற்றி கிடைக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் அஷ்டமத்தில் அமர்ந்தாலும் பல கிரகநிலைகள் ஒன்றாக இணைந்து தனஸ்தானத்தில் சப்தம பார்வையை பதிப்பதால் குடும்பத்தில் பல நல்ல மாற்றங்களை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு. இதுவரை இல்லாத அளவிற்கு உணர்ச்சி வசப்படுவதற்கான சூழல் ஏற்படும். ஆனால் சற்று கவனத்துடன் அந்த சூழலை அணுகினால் போதும். ஏனென்றால் அஷ்டமஸ்தானம் என்பதால் தேவையற்ற விரயங்களும் சில உணர்ச்சி வசப்படுவதற்கான வாய்ப்புகளும் தவறான முடிவுகளை எடுப்பதற்கான சந்தர்ப்பமும் உண்டு. எனவே அதுபோன்ற விஷயங்களில் மட்டும் கவனத்துடன் இருந்தால் போதும். அஷ்டமத்தில் இருந்தாலும் பல கிரகநிலைகள் மிக வலுவான சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். சொந்த வீடு அமைவதற்கான சந்தர்ப்பம் உண்டு. விரயங்கள் அனைத்தும் சுப விரயங்களாக மாறுவதோடு உங்களுடைய வாழ்வில் முன்னேற்றமும் வளர்ச்சி நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பமும் இந்த வேளையில் உண்டு. குடும்பத்தில் திருப்திகரமான குடும்ப சூழல் அமைவதோடு குடும்ப வருமானம் உயரும் சிறப்பான வேலையாக சுக்கிரன் மாற்றி கொடுக்கிறாருங்க. பல கிரகநிலைகள் ஒன்றிணைந்து அஷ்டமத்தை வலுப்படுத்துவதால் நிச்சயமாக அஷ்டம பாதிப்புகள் கட்டுக்குள் இருக்கும். நினைத்த காரியத்தை சற்று அலைந்து திரிந்தாலும் கூட வெற்றிகரமாக முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. உற்சாகமான மனநிலை கிடைக்கக்கூடிய வகையில் பொருளாதார ரீதியான தேவைகள் பூர்த்தியாகும். எதிர்பார்த்தபடியே நிலம், வீடு, வாகனம் வாங்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயம் வலுவாக கிடைக்கிறது. வாக்குறுதிகளை திறன்படவும் சிறப்பாகவும் செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த வேளையில் கிடைக்கிறது. மகிழ்ச்சியான செய்தி உங்களை தேடி வருவதற்கான சந்தர்ப்பம் உண்டு. உத்தியோகம், தொழில் ரீதியாக மேல் அதிகாரிகள் மற்றும் அதிகாரிகளிடமிருந்து நல்ல சலுகை நிறைந்த வாய்ப்புகள் கிடைப்பதால் நீண்ட நாள் எதிர்பார்த்த நல்ல நேரம் அமைவதற்கான சந்தர்ப்பத்தை சுக்கிரன் உருவாக்கி கொடுக்கிறார். தனஸ்தானத்தை பார்ப்பதால் களத்தில் இறங்கிய சுக்கிரனின் அமைப்பால் நிச்சயமாக தொட்டகாரியம் அனைத்தும் தூள் பறக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் மிதுன ராசிக்காரர்களுக்கு பல நல்ல மாற்றங்கள் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அஷ்டமம் என்பதால் சற்று கவனத்துடன் இருந்தால் போதும். தடைகள் அனைத்தும் விலகி மிக பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள சுக்கிரனின் தினமாக கருதக்கூடிய வெள்ளிக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள அம்மன் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். மிதுன ராசிக்காரர்களுடைய வாழ்வில் களத்தில் இறங்கிய சுக்கிரனின் அமைப்பால் பல அஷ்டம பாதிப்புகள் விலகி நன்மையும் வளர்ச்சியும் நிறைவாக கிடைப்பதற்கான முதன்மையான வாய்ப்புகள் நிச்சயமாக உங்களை தேடி வரும். எவ்விதமான சிக்கலும் சிரமமும் இன்றி பல நல்ல மாற்றங்கள் உறுதியாகவே கிடைக்கும்.